இருந்து 3 நிமிடத்துல ஆளுநர் வெளியேறிருக்காரு. தேசிய ஆமா, இந்த மாதிரி அராஜகம் பண்ணின்னு இருந்தா என்ன பண்றதுங்க? அவர் வர்றது தெளிவா சொல்றாரு, தமிழ் தாய் வாழ்த்து பாடினவுடனே தேசிய கீதம் பாடணும்னு. அவங்க முறைப்படி அதை மறுக்கிறாங்க. அப்ப ஒரு ஆளுநரா அவர் கேட்டுக்கிட்டதுக்கு அங்க பதில் இல்லைங்கிறப்ப அவர் என்ன செய்ய முடியும்? இப்ப நாங்களும் ஜனநாயக ரீதியா தானே கேட்கிறோம், எங்களுக்கே மறுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவரையும் மறுக்கிறாங்க சட்டசபையில. அப்ப எப்படி அவர் ஆளுநரா இருக்கிறதுனால அவர் உடனே வெளியேற்றம் பண்ணிடுறாரு, எங்களை என்ன கைது பண்ணி வைக்கிறாங்க. ஆனா நிச்சயம் இதுக்கெல்லாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, முற்றுப்புள்ளி வைப்பார். அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, இந்த கருத்து முரண்பாடு இருக்கு, இது அவர் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்ற சொல்றாரு. அப்படி இல்ல, கருத்து இது முறைப்படி தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடுறது முறையான ஒரு விஷயம். மறுபடியும் முடியும் போது ஒரு வாட்டி தேசிய கீதம் பாடுவது மரபு. ஆனா ஆளுநர் கேட்டுக்கொண்டது என்னங்க, ஒரு தேசிய கீதம் பாடினா என்ன 2 வாட்டி என்ன தப்பு இருக்குது? ஒண்ணும் இல்லையே. ஆனா அவங்க பாட மாட்டோம் அப்படின்றதுனால அவர் வெளியேற்றம் பண்ணிட்டாரு. அதனால கருத்து சுதந்திரம்னா நீங்க மட்டும் தமிழ்நாடு மக்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்கா இந்த ஆட்சி? என்ன கருத்து சுதந்திரம் மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நாங்களும் எங்க கருத்து சுதந்திரத்துக்கு தானே போராட்டம் பண்றோம். ஏன் கைது பண்றீங்க? அப்ப உங்களுக்குன்னா ஒரு நியாயம், எங்களுக்குன்னா ஒரு நியாயமா? இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.